ரிவைவல் ஆஃப் த டெட்லியஸ்ட் சின்ஸ் பற்றி தெரியுமா? ரிவைவல் ஆஃப் த டெட்லியஸ்ட் சின், சினிஸ்டர். இதில் வந்து எப்படின்னா, அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப காலமாக, ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஆஃப்டர் த பேட்டில் வார் எல்லாம் முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் சர்வீஸில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து சில ரெஜிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் இருந்தது எல்லாம். அவங்களெல்லாம் வந்து ஆஃப்டர் த டெத், இஃப் சம் பீப்புள் ஆர் ரிவைவிங் தெம். அது எப்படின்னா, இந்த டவுரி டெத்ஸ்லாம் வருதுல்ல, அந்த டவுரி டெத்ஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். டெட்லியஸ்ட் சின்னு, ரிவைவல் ஆஃப் த டெட்லியஸ்ட் சின். ஏன்னா மேரேஜே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய இதில் வந்து சின்னு, ஓகேவா? இப்போ சர்வீஸ் பண்ணி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா திரும்பவும் அவங்கள வந்து ரிவைவ் பண்ணி வச்சோன்னா என்ன ஆகுது? சம் பீப்புள் டூ. அவங்க வந்து இந்த ஆத்மனே வந்து அவங்களுக்கே அவங்க ட்ராப் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் வந்து லைக் எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அந்த அதாவது பேபிஸே இருக்கவே விட மாட்டாங்க. பச்சையில் குழந்தையெல்லாம் அப்படியே திண்டுவாங்களாம். எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? சின்ன பசங்களெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? அதெல்லாம் வந்து சும்மா ஃபிக்ஷனு, அப்படிலாம் இல்லை அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பசங்கள்லாம் வாழ்ந்தா அவங்களோடது ஏஜ் ஜாஸ்தியாகிடுது. அவங்க வந்து அந்த சஸ்டனன்ஸு அதே மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்கு முடியாமல் போயிடுது. இந்த பசங்களோட க்ரோத் வந்து புதுசாக இருக்கிற ரீபர்த் ஆகி வருவாங்கல்ல, ரீபார்ன் ஆகி வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து பெரிய சேலஞ்சு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்துடுறாங்க. எப்படி போனோமா அந்த இதில் கஃபினில் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்களோ, அவங்கள வந்து திரும்ப அதே மாதிரி நீங்கள் எழுப்பி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே இதில் இருக்கிறதில்ல. ஏன்னா தே ஹேட் கான் டு அந்த டெத் இதுக்கு போய் அதுக்கப்புறமா அண்ட் தேர் வேர் நாட் குட் பீப்புள் ஆல்சோ. அந்த அதுவோட இல்லாமல் ஒரு இன்னும் பேட் சோல்ஸோட, பேட் ஸ்பிரிட்ஸோட அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் போது எப்படி பியூராக இருக்கக்கூடியதும் அதுவும் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய சில லைஃப்ஸோடலாம் வந்து இருக்க முடியும். அவங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் ரொம்ப கவெட்டடாக வந்து ஷீல்ட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்துட்டு தே ஆர் வெரி பேட் ஓமென். அண்ட் அவங்களுடைய ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தோன்னா, நம்ம இந்த மஞ்சள் அரிசி போடுவாங்க, பச்சை கலர் அரிசி மஞ்சள் அரிசிலாம் வந்து கல்யாணத்தப்போ போடுவாங்க அட்சதைன்ட்டு. இந்த அட்சதைக்கு வந்து யாராவது இறந்து போயிருப்பாங்க, அதனால அந்த அரிசி போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் அப்படி இறந்து போனவங்க வருவாங்க அப்படின்னு, அதாவது ஃபார் ரீபர்த். இதையே வந்து அட்சய பாத்திரமாக வச்சுட்டு கோல்டு, அப்புறமா இந்த ஜுவல்லரிஸு, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலுக்கு உண்டான சில விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பட்டியலிட்டு அந்த இறந்து போகும்போதே அது என்னமோ ஒரு ரேஷன் கடையில் அதுக்கு உண்டான ஒரு சில ஆத்மார்த்தத்துக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் மாதிரி போட்டு வள்ளலார் குடும்பம்னு போட்டு அதுலேயே திரும்பவும் அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரிவைவல் ஆஃப் த டெட்லியஸ்ட் சின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் த பேட் ஓமென். அது வந்து செய்யவே கூடாது.